The theme of this message is foresight and insight. இந்த தூதினுடைய அந்த முக்கியமான சாராம்சம் என்னவென்றால் தொலைநோக்கு பார்வை, அதே நேரத்தில் உள்நோக்கு பார்வை. We will begin today again with the same two pieces of scripture that we started with yesterday. நேற்றைய தினம் நாம் வாசித்ததான அந்த வேத பகுதியோடு கூட நாம் இன்றைய தினத்தில் நம்முடைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போமாக. Proverbs chapter 29 verse 18. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Where there is no vision, the people perish, but he that keepeth the law happy is he. And again Proverbs chapter 30 verse 12. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். There is a generation that are pure in their own eyes, and it is not washed from the filthiness. As I told you yesterday, the central theme under which we are studying the word of God these days is foresight and insight. இந்த நாட்களிலே நாம் படித்துக் கொண்டு வருகிறதான அந்த வேத பகுதி என்னவென்றால், இந்த முக்கியமான அந்த கருத்து என்னவென்றால் தொலைநோக்கு உள்நோக்கு என்பதாகும். Foresight is the ability to see far ahead. தொலைநோக்கு என்று சொல்லும் பொழுது நமக்கு முன்பாக நடைபெற போகிறதான அந்த காரியங்களை தொலைநோக்கோடு காணுகிறதான ஒன்று. Insight in our context these days is the ability to see, to look within ourselves. உள்நோக்கு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நமக்குள்ளே நடைபெறுகின்றதை நாம் காணுகின்றதான அந்த திறமை. Without these two things we will be living meaningless lives. இந்த இரண்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையானது அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக காணப்படும். The Bible says that man who lacks understanding is just like the animal that dies. அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிறதான மிருகத்திற்கு ஒப்பாகவும் அவன் அழிந்து போகிறவனாகவும் இருக்கிறான் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. So a man who does not understand what is inside him, a man who does not understand where he is going, is living an unwise life and he is going to perish like the beasts. இந்த தான் எங்கே போகிறோம் என்றும் எதற்காக ஜீவிக்கிறோம் என்றும் அறிவில்லாத மனுஷன் அவன் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவராக காணப்படுகின்றார். I recently heard the story of a little girl who went missing from a house. ஒரு சிறுமி தன்னுடைய வீட்டை விட்டு அவள் காணாமற் போனாள். She was about 2 or 3 years old. அவளுக்கு 2 அல்லது 3 வயது இருக்கும். And for a few years parents searched here and there and could not find her. பெற்றோர்கள் அவளை இங்கும் அங்குமாக தேடினார்கள். அவர்களால் அவளை கண்டுபிடிக்க இயலவில்லை. Suddenly one of the friends of the parents came and told the parents something like this. ஒரு நாள் திடீரென்று அந்த பெற்றோருடைய நண்பர்கள் வந்து சொன்னார்கள், இவ்விதமாக சொன்னார்கள், I saw someone like your daughter in the railway station. ரயில்வே ஸ்டேஷனிலே உங்களுடைய மகளை போன்றதான ஒருவளை நான் கண்டேன். Go quickly and find out, it might be her. நீங்கள் சீக்கிரமாக சென்று அங்கு பாருங்கள், ஒருவேளை அவள் உங்களுடைய மகளாக இருக்கலாம். I saw her in this particular platform begging. இந்த குறிக்கப்பட்ட பிளாட்பாரத்திலே அவள் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தாள். So they rushed to that station and looked in that platform. அவர்கள் உடனடியாக அந்த பிளாட்பாரத்திற்கு சென்று அவள் அங்கு தேடினார்கள். And they saw a small girl begging. அங்கு ஒரு சிறிய குழந்தை அங்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை கண்டார்கள். Immediately they recognized it was their daughter. தன்னுடைய குழந்தைதான் என்பதை அவர்கள் உடனடியாக அறிந்து கொண்டார்கள். They ran to her. அவர்கள் அவளிடத்திலே ஓடினார்கள். They picked her up and said, what happened to you? உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி அவளை தூக்கி நிறுத்தி அவளை கேட்டார்கள். Then she said, then they said, we are your parents. உன்னுடைய பெற்றோர்கள் எங்கே? No, we are your parents. நாங்களே உன்னுடைய பெற்றோர்கள். And she said, I don't know my parents. I don't know you. உங்களை எனக்கு தெரியாது என்று அவள் சொன்னாள். I only know my parents who are bringing me up now. என்னை வளர்க்கிறதான என்னுடைய பெற்றோர்களை மாத்திரமே எனக்கு இப்பொழுது தெரியும். Then they noticed that her eyes had been pulled out. அப்பொழுது அவளுடைய கண்களானது பிடுங்கப்பட்டிருப்பதை அவர்கள் அறிந்தார்கள். Then they realized that she had been kidnapped and her eyes had been gouged
and so that she could not find her way home back again, and they used her to earn money. அவள் மறுபடியுமாக திரும்ப தன்னுடைய வீட்டிற்கு செல்லாதவாறு அவளை கடத்தி சென்று அவளுடைய கண்களை பிடுங்கி இந்த பிச்சை எடுக்கும் தொழிலிலே அவளை ஈடுபடுத்தினார்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டார்கள். So she said, I know only those parents who to take me to the railway station every day and place me here, make me beg, and come back in the evening and collect me and take me home and take all my money. ஒவ்வொரு நாளும் என்னை அதிகாலையிலே இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து என்னை பிச்சை எடுக்கும்படியாக செய்து அதற்கு பிறகு மாலையிலே என்னை வீட்டிற்கு கொண்டு போய் நான் பிச்சை எடுத்ததான் அந்த பணத்தை எல்லாம் அவர்களிடத்திலே நான் கொடுத்து விடுவேன், அதுதான் அந்த பெற்றோரை தான் எனக்கு தெரியும் என்று சொன்னாள். So the parents lodged a complaint with the police and then had her rescued and got her back and got those criminals arrested. அதற்கு பிறகு இந்த பெற்றோர்கள் போலீசிலே புகார் செய்து இந்த குற்றவாளிகளை அவர்கள் பிடித்து அவர்களை கைது செய்தார்கள். இந்த குழந்தையும் அவர்கள் மீட்டுக் கொண்டார்கள். That sad story of that little girl is precisely the story of every human being on earth. இந்த குழந்தையினுடைய இந்த பரிதாபமான இந்த நிகழ்ச்சியானது இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனித வர்க்கத்தினுடைய உண்மை நிலவரமாக அது காணப்படுகிறது. We have lost foresight of our true heavenly Father. நம்முடைய உண்மையான பரலோக பிதாவினுடைய அந்த தொலை நோக்கை நாம் இழந்து போய்விட்டோம். Our eyes have been pulled out lest we discover him once again. நாம் மறுபடியுமாக அவரை கண்டுபிடிக்க இயலாதவாறு நம்முடைய கண்களானது பிடுங்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. And we are living lives for which we are not made for. நாம் எதற்காக உருவாக்கப்பட்டோமோ அத்தகைய ஜீவியத்தை நாம் செய்ய கூடாதவர்களாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். We are doing things we are not made for. நாம் எதற்காக உருவாக்கப்பட்டோமோ அந்த காரியங்களை செய்யாதவர்களாக இருக்கின்றோம். So like the parents came seeking after the child, our heavenly Father came seeking after us. அந்த பெற்றோர்கள் எவ்வாறு தன்னுடைய குழந்தையை தேடி சென்றார்களோ அதுபோல நம்முடைய பரலோக பிதாவும் கூட நம்மை தேடி வந்தார். Through these meetings God wants to restore your sight. இந்த கூட்டங்களின் மூலமாக திரும்பவும் உங்களுடைய பார்வையை அவர் உங்களுக்கு தர விரும்புகின்றார். God wants you to know who your heavenly true Father is. உங்களுடைய பரலோக பிதா உண்மையான பிதா யார் என்பதை உங்களிடத்திலே அவர் சொல்ல விரும்புகின்றார். He has arranged these meetings so that he might visit you through these meetings. இந்த கூட்டங்களின் மூலமாக அவர் உங்களை சந்திக்கும்படியாக இந்த கூட்டங்களை அவர் தாமே ஏற்படுத்தினார். I believe that first of all God is going to do a work in the souls of many people to open their inner eyes. அநேக ஆத்துமாக்களுடைய உள்ளான மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணும்படியாக திறக்கும்படியாக இந்த கூட்டங்களை அவரே ஏற்படுத்தினார் என்று நான் முற்றிலுமாக விசுவாசிக்கின்றேன். And then we will be able to look clearly without and within. அதன் மூலமாக தொலைநோக்கோடு அதே நேரத்தில் உள்நோக்கோடு நாம் வெகு தெளிவாக காண முடியும். Today we have man has discovered giant telescopes that can look many thousands of light years ahead and explore space. அநேக ஆயிரம் ஒளி ஆண்டுகளை கடந்து காணக்கூடியதான பெரிய ராட்சத தொலைநோக்கிகளை இன்று மனிதன் கண்டுபிடித்திருக்கின்றான். And man has also discovered the electron microscope which can look into very miniature objects. அதே நேரத்திலே நம்முடைய கண்களுக்கு புலப்படாத எலக்ட்ரான் நுண்ணோக்கியையும் கூட மனிதன் கண்டுபிடித்திருக்கின்றான். But man has lost his sight to look beyond at who his heavenly Father is and has lost that ability to look within himself. அதே நேரத்திலே பரலோக பிதா என்று காணக்கூடியதான அந்த தொலைநோக்கியும் இழந்து விட்டான். தனக்குள்ளே தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதான அந்த உள்நோக்கையும் அவன் இழந்து விட்டான். Yesterday we saw a little bit on foresight and insight. நேற்றைய தினத்திலே கொஞ்சம் தொலைநோக்கி என்றால் என்ன உள்நோக்கி என்றால் என்ன என்பதை நாம் கண்டோம். Today we are going to see a little more into insight. இன்றைய தினத்திலே உள்நோக்கி என்பதை குறித்து கொஞ்சம் ஆழமாக நாம் படிக்க போகின்றோம். Recently there was a debate between an atheist and a Christian which took place before a live audience. பொதுமக்களுக்கு முன்பாக நாத்திகர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே ஒரு பேச்சு போட்டி ஒன்று நடைபெற்றது. So the atheist was putting forward an argument. அப்பொழுது நாத்திகர்கள் அவர்களுக்கு முன்பாக ஒரு தர்க்கத்தை கொண்டு வந்தார்கள். We just read in the verse there is a generation that is
filthy, that is, but still they are pure in their own eyes. தாங்கள் அசுத்தமாக இருந்தாலும் கூட தங்களுடைய கண்களுக்கு முன்பாக சுத்தமாய் தோன்றுகிற ஜாதிகள் உண்டு, சந்ததியார் உண்டு என்று அவர்கள் சொன்னார்கள். No, we just read that verse. நாம் இப்பொழுது வேதத்திலே அவ்விதமாக வாசித்தோம். So I'm trying to prove that is very true today. இன்றைக்கு அது உண்மை என்பதை நான் நிரூபிக்க போகிறேன். So that atheist was trying to say this. இந்த நாத்திகர் இதைத்தான் அவர் சொல்ல முற்பட்டார். Christians speak of sin. கிறிஸ்தவர்கள் பாவம் என்பதை குறித்து பேசுகிறார்கள். Christians are creating that problem called sin and are also creating a solution for it called salvation. பாவம் என்கிறதான ஒரு காரியத்தை கிறிஸ்தவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். அந்த பாவம் என்கிற அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்றதான அந்த தீர்வையும் கூட கிறிஸ்தவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். Christians go about everywhere frightening people, saying you're a sinner, and if you don't repent, if you don't come to Jesus, you're going to go to hell. நீ பாவி நீ கிறிஸ்தவனை திரும்பாவிட்டால் நீ மரித்து போவாய், நீ அழிந்து போவாய் என்று கிறிஸ்தவர்கள் தான் உலகம் எங்கும் பிரசங்கிக்கிறார்கள். So he said that's like a doctor going about cutting people's hands so that he might sell band-aids to people. ஒரு மருத்துவர் தன்னுடைய பேண்ட்-எய்ட் என்கிறதான அந்த காயம் பட்டால் அதை ஒட்டுகிறதான அந்த ஒட்டை வைத்து வியாபாரம் செய்யும்படியாக ஒரு மருத்துவர் மற்றவருடைய கைகளை வெட்டிக்கொண்டே வருகிறார். இதை போலதான் காணப்படுகிறது என்று அந்த நாத்திகர் சொன்னார். So he was telling people, don't think you're a sinner. There's so many good things about you, think of them. நீ பாவி என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம், உன்னிலே अनेक நன்மையான காரியங்கள் உண்டு என்று அந்த நாத்திகர் சொன்னார். So that's what many people are saying. இதைத்தான் अनेक ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Then the Christian got up to defend his truth. அப்பொழுது இதை மறுத்து சொல்லும்படியாக இந்த கிறிஸ்தவர் எழுந்தார். He said, we are not what we ought to be. நாங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டுமோ அவ்விதமாக நாங்கள் இல்லை. And he asked the crowd, is there anyone who disagrees with this statement? இந்த கருத்தை யாராகிலும் உங்களால் மறுக்க முடியுமா என்று அந்த கூட்டத்தினரை பார்த்து அவர் கேட்டார். We are not what we ought to be. நாங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டுமோ அவ்விதமாக நாங்கள் இப்பொழுது இல்லை. Is there anyone who disagrees with this statement? இந்த கூற்றை யாராகிலும் மறுக்க முடியுமா? Not even one person lifted up their hands. அந்த ஜனக்கூட்டத்திலே ஒருவராகிலும் தன்னுடைய கரத்தை உயர்த்தவில்லை. So everybody was agreeing unanimously that we are not what we ought to be. நாங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டுமோ அவ்விதமாக இப்பொழுது இல்லை என்பதை அந்த மொத்த ஜனக்கூட்டமும் அப்படியே ஒப்புக்கொண்டது. So which means everybody admits that there is a high level at which they want the world to be in that state, but there is a low level in which each one is practically living. உலகமானது ஒரு மேல் தட்டிலே அது காணப்பட வேண்டும் என்றாலும் இப்பொழுது காணப்படுகிறதான இந்த ஜனக்கூட்டமோ கீழ்த்தட்டிலே அவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உண்மையாகவே அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். So through different means every human being is trying to create a ladder so that they might climb up from that low level in which they are to that high level in which they ought to be. தாங்கள் இருக்கிறதான அந்த கீழ்த்தட்டில் இருந்து தாங்கள் மேலே செல்ல வேண்டியதான அந்த மேல் தட்டிற்கு ஒவ்வொருவரும் ஒரு ஏணியை அவர்கள் செய்து கொண்டு அவர்கள் அதிலே ஏற பிரயாசப்படுகின்றார்கள். So this man was saying, man with all his intellect and all his wisdom and education and experience and technology has not been able to climb up the rungs of that ladder to reach that level. மனிதன் தன்னுடைய புத்தியினாலும் தன்னுடைய அறிவினாலும் தன்னுடைய ஞானத்தினாலும் தன்னுடைய எல்லா புத்தி கூர்மையினாலும் அந்த ஏணியிலே அவன் ஏற முற்படுகின்றான் என்றாலுமோ அவன் அடுத்த முனையை அவனால் சேர முடியவில்லை. He may be able to climb up a few rungs, a few steps, but that's as good as being on the floor. சில அவன் அந்த கீழ்த்தட்டிலே இருப்பதை காட்டிலும் அவன் சில படிகள் அவன் ஏறி முன்னேறி செல்ல முற்படுகின்றான். But that's as good as being on the floor. அது அந்த கீழ்த்தட்டிலே இருப்பதை காட்டிலும் அது மேலானது. No, it's as good as, அதாவது it's both are the same. இரண்டுமே அது ஒன்றாக தான் அது காணப்படுகிறது. There's no use climbing up a few steps if you can't get to the top. நீங்கள் ஏதோ சில படிகள் ஏறிவிட்டால் அந்த உச்சிக்கு சென்று விடுவோம் என்பது அர்த்தமல்ல. So which means man with all his philosophies and religions and education has done nothing to improve his state. தன்னுடைய எல்லா தத்துவ ஞானத்தோடும் தன்னுடைய கல்வி யோகியதாம்சங்களோடும் கூட எந்த விதமான முன்னேற்றத்தையும் இந்த மனிதனால் காண இயலவில்லை. In fact, we are only getting worse and worse as the days go by.
அதற்கு பதிலாக நாட்கள் கடந்து செல்ல செல்ல நாம் மிகவும் நம்முடைய ஜீவியத்தில் மோசத்தின் மேல் மோசத்தை அடைந்து செல்லுகின்றோம். It's because no human being, no religion, no philosophy, no education, no experience could take man from this level down here to that level up there. That's why Jesus came from up there to down here. மனிதனுடைய கல்வி யோகிதாம்சங்களோ அவனுடைய தத்துவங்களோ அவனுடைய ஞானங்களோ அவனுடைய விஞ்ஞான வளர்ச்சிகளோ மனிதனை ஒருபோதும் இந்த கீழ்த்தட்டிலிருந்து மேல் தட்டிற்கு கொண்டு செல்ல முடியாது. ஆகவே இந்த மனிதரை மீட்கும்படியாக மேல் தட்டில் இருந்ததான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவனை மீட்கும்படியாகவே அவர் கீழ்த்தட்டிற்குள்ளாக வந்தார். So he argued with the atheist and said that we cannot climb from this level to that level on top is a true problem. It's a genuine problem. இது உண்மையான எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள கூடியதான ஒரு பிரச்சனை என்னவென்றால் இந்த கீழ்த்தட்டிலிருந்து நாங்கள் மேல் தட்டிற்கு போக முடியாதவர்களாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது உண்மைதான் என்று அந்த கிறிஸ்தவர் நாத்திகரை பார்த்து சொன்னார். So don't say that we Christians have created a phony problem. கிறிஸ்தவர்களாக நாங்கள் ஏதோ ஒரு மாற்று கருத்தை இல்லாவிட்டால் முரண்பாடான ஒரு கருத்தை சொல்லுகிறோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று அவர் சொன்னார். The problem is true. அந்த பிரச்சனை உண்மைதான். And that Jesus came down into this world is also true. இயேசு கிறிஸ்து பூலோகத்திற்கு வந்தார் என்பதும் உண்மைதான். And his salvation is true. அவருடைய ரட்சிப்பும் உண்மைதான். So there is a generation that is pure in their own eyes and yet is not cleansed from their sins. அவர் வந்ததான் அந்த காலகட்டத்திலே அந்த சந்ததியார் தங்களுடைய சொந்த பாவங்களையே கழுவாமல் தங்களுக்கு சுத்தமாக அவர்கள் தோன்றினார்கள். No, the verse that is true that says there is a generation that is true, that is pure in their own eyes and is not washed from their sins. தங்களுக்கு சுத்தமாக தோன்றினதான அந்த சந்ததியார் தங்களை பாவமற அவர்கள் கழுவிக்கொள்ளவில்லை. Today people are trying to defend their wrongs through different ways. ஜனங்கள் अनेक வழிமுறைகளிலே தங்களுடைய குற்றங்குறைகளை அவர்கள் சாக்குபோக்கு சொல்லி தப்பிக்கிறார்கள். Recently in one particular place a servant of God passed by a tea shop. ஒரு முறை ஒரு குறிக்கப்பட்டதான அந்த டீ ஷாப்புக்கு எதிரிலே ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் கடந்து சென்றார். And there was a man smoking. He was attending that church which the pastor was pastoring. அந்த பாஸ்டர் போகிறதான நடத்துகிறதான அந்த சபையிலே இந்த ஒரு குறிக்கப்பட்டதான ஒரு நபர் அவர் செல்லுபவர் அவர் அங்கு புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார். So the pastor looked at him and went away. இந்த பாஸ்டர் அவரை பார்த்துவிட்டு அப்படியே சென்று விட்டார். Then when that man came to church the next time, அடுத்த முறை இந்த மனிதர் அந்த சபைக்கு வந்தபோது he said, "Brother, come here. சகோதரனே இங்கே வாருங்கள். I saw you 2 days ago in that particular tea shop at that particular time." ரெண்டு நாட்களுக்கு முன்பாக அந்த குறிக்கப்பட்ட டீ கடையிலே நீங்கள் குறிக்கப்பட்ட இடத்திலே நீங்கள் நண்பர்களோடு இருந்தீர்கள். So that person said, immediately he said, "That's not me, that's someone else that looks just like me." அப்பொழுது உடனடியாக அந்த நபர் சொன்னார், அது நான் அல்ல, என்னை போல உள்ளதான ஒரு தோற்றமுடைய இன்னொரு நபர். How does he know that there's someone else just like him in that area? அந்த நாளிலே இவரை போன்றதான ஒரு நபர் அந்த டீ கடையிலே இருந்தார் என்று இவருக்கு எப்படி தெரியும்? So that's how man likes to defend himself and protect himself. இவ்விதமாக தான் மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இவ்வாறு தற்காப்பை அவன் பயன்படுத்துகின்றான். We do not like to admit our true fallen state. நம்முடைய உண்மையான விழுந்து போன நிலவரத்தை ஒப்புக்கொள்ள நமக்கு மனமில்லை. Whether we admit it or not, we all must realize that we are fallen. That's the truth. நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ இல்லையோ நாம் எல்லாரும் விழுந்து போனவர்கள், அதுதான் உண்மை. The ability to know that we are fallen, that we have sinned and all have come short of the glory of God, that is the first step to true insight. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானோம், நாம் விழுந்து போனவர்கள் என்ற உணர்வு நமக்குள் இருக்கும் என்றால் நம்முடைய உள்நோக்கிலே அதுதான் முதல் படி. So justifying ourselves and making excuses and covering ourselves with philosophies when we are true sinners is going to get us nowhere. நாம் உண்மையான பாவிகளாய் இருக்கையில் நாம் ஏதோ நம்மை நீதிகரித்துக் கொள்வதும் தத்துவம் பேசுவதும் நியாயம் பேசுவதும் நம்மை நீதிகரித்துக் கொள்வதும் அது நமக்கு ஒருபோதும் உதவாது. That's why the first step
towards God is to confess and admit our faults. ஆகவே தேவனண்டை நோக்கி செல்லுகின்ற முதல் படி என்னவென்றால் நாம் நம்முடைய குற்றங்குறைகளை ஒப்புக்கொண்டு அவைகளை அப்படியே அறிக்கை செய்வதாகும். When we admit our faults and turn to Jesus and say, Lord, you are my savior, forgive my sins. நாம் நம்முடைய குற்றங்குறைகளை ஒப்புக்கொண்டு தேவனை நோக்கி இயேசுவே நான் பாவி என்று குற்றங்குறைகளை மன்னியும் என்று அவரை பார்த்து சொல்லுவோம் என்றால், from that day onwards he begins to take our hand and a new journey in a new direction begins. அந்த நாள் முதற்கொண்டு அவர் நம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்வார். ஒரு புதிய பிரயாணம், ஒரு புதிய பாதையிலே அது தொடங்கும். Our eyes open so that we might have foresight on a new path we did not see till now. நாம் இம்மட்டும் காண்டிராத ஒரு புதிய பாதையிலே நாம் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக புது ஜீவனுள்ளவர்களாக நடப்போம். Now I want to go a little more into this matter of insight. இந்த உள்நோக்கு என்பதை குறித்து இன்னும் ஆழமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். Now if you notice, so many millions and millions of people have been born into this world. இந்த உலகத்திலே நாம் காணுகின்ற பொழுது மில்லியன் கணக்கான ஜனங்கள் அவர்கள் பிறக்கிறார்கள். Is there one man who has never sinned? இந்த மில்லியன் கணக்கான ஜனத்திலே யாராகிலும் ஒருவர் பாவம் இல்லாமல் இருக்கிறார்களா? Is there anyone here who can say, from my birth till today I have never uttered a lie, I have never spoken a bad word, I have never disobeyed my parents, I have always been perfect? Put up your hands. நான் பிறந்து முதற்கொண்டு இம்மட்டுமாக நான் ஒருபோதும் பொய் சொல்லியதில்லை, நான் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசினதில்லை, நான் ஒருபோதும் என்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை காட்டியதில்லை, நான் ஒருபோதும் பாவம் செய்ததில்லை என்று யாராகிலும் இந்த ஜனக்கூட்டத்திலே ஒருவராகிலும் சொல்ல கூடுமோ? Please raise your hands. தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துங்களே. There's no one who can lift up their hands. தன்னுடைய கரத்தை உயர்த்துவதற்கு ஒருவரும் இல்லை. Even small children start sinning in their young age. சிறு பிள்ளைகள் கூட தன்னுடைய சிறு வயதிலே அவர்கள் பாவம் செய்கிறார்கள். So this goes to prove that every human being from their childhood have this tendency of going towards sin. குழந்தை பருவம் முதற்கொண்டு ஒவ்வொரு மனித வர்க்கத்திற்கும் பாவத்தை நோக்கி செல்லக்கூடியதான ஒரு மனப்பாங்கு காணப்படுகின்றது. So although we are created neutral, as we grow, there's a tilt towards sin. நாம் எவ்விதமாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் பாவத்தினோட நமக்கு ஒரு குற்ற உணர்வு காணப்படுகின்றது. No, there's a tilt. நாம் அந்த பாவத்தை நோக்கி சாய்ந்து கொள்கின்றோம். So that's why as we grow, every human being tilts towards sin. நாம் ஆகவே தான் மனித வர்க்கமானது வளரும் பொழுது பாவத்தை நோக்கி நாம் சாய்ந்து போகின்றோம். That's called the nature of sin. அதுதான் பாவத்தினுடைய இயற்கை. You look at this child. ஒரு சிறு பிள்ளையை நோக்கி பாருங்கள். As a child grows, அந்த பிள்ளை வளருகின்ற போது, the moment it becomes 1.5 to 2 years old, you will see sin growing in it. அது 1.5 வயதிலிருந்து 2 வயதிற்குள்ளாக கடந்து செல்லுகின்ற பொழுதே அதற்குள்ளாக பாவம் வளருகிறது. One man said like this. ஒரு மனிதன் இவ்வாறு சொன்னார், you have to teach us of the first 1.5 years of a child, they teach it how to talk. 1.5 வயது குழந்தைக்கு தான் எவ்விதமாக பேச வேண்டும். Up to 1 year, 1.5 years. 1.5 வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு பேச கற்றுக் கொடுக்கின்றோம். After that, for the next 18 years, you have to teach it to shut its mouth. அதற்கு பிறகு 18 வயது வரைக்கும் அடுத்த 18 வருடங்கள் அந்த குழந்தை வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று தான் அதனிடத்திலே சொல்லுகின்றோம். Because it starts talking too much. ஏனென்றால் அது அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறது. Up to 1.5 years you teach it how to walk, and after that you have to teach it how to sit down. 1.5 வயது வரைக்கும் எவ்விதமாக நடப்பது என்று அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அதற்கு பிறகு அது உட்கார வேண்டும் என்று அதற்கு கட்டளையிடுகிறோம். We have to teach it. நாம் அதை போதிக்க வேண்டும். So that is called the nature of sin showing its work in a man. இதுதான் பாவத்தினுடைய அந்த இயற்கையான தன்மையானது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அது கிரியை செய்கிறது. I remember many years ago a 2-year-old child told a bad word. பல ஆண்டுகளுக்கு முன்பாக 2 வயது குழந்தை கெட்ட வார்த்தை பேசினதை நான் இன்னும் நினைவு கூறுகின்றேன். Immediately I told the child, what did you say? நீ என்ன சொன்னாய் என்று நான் உடனடியாக அந்த குழந்தையை பார்த்து கேட்டேன். I'm going to tell your mommy. நான் உன்னுடைய தாயினிடத்திலே சொல்லப் போகிறேன். Immediately the child said, please don't say. உடனடியாக அந்த குழந்தை சொன்னது, தயவு செய்து சொல்லாதிருங்கள். So a 2-year-old child
utters a bad word not just because it heard it somewhere, but it utters it and knows it is wrong. That's why it's saying, please don't tell my mommy. இந்த 2 வயது குழந்தையானது ஒரு கெட்ட வார்த்தை பேசினது ஏதோ தான் கேட்டதினால் அல்ல, அந்த கெட்ட வார்த்தை பேசினது அது தவறு பாவம் என்பதை உணர்ந்து என்னுடைய தாயினிடத்திலே சொல்ல வேண்டாம் என்று மிக கவனமாக சொல்லுகிறது. Where does that child learn to tell lies? Which school did it study lies? எவ்விதமாக இந்த குழந்தை இத்தகைய பொய்யை சொல்லும்படியாக கற்றுக்கொண்டது? அது பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொண்டதா? Where does that child learn to kick and cry when it points to a chocolate in the bakery and doesn't get it? பேக்கரியிலே ஒரு சாக்லேட் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் ஏன் இந்த குழந்தை தன்னுடைய காலை உதைத்துக் கொண்டு அழுகிறது? Where did it learn all that? அது எங்கிருந்து இதெல்லாம் கற்றுக்கொண்டது? In every human being, that tendency to sin is built in. It grows with us. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மனித வர்க்கத்திற்குள்ளேயும் இந்த பாவத்தின் இயற்கையான தன்மையானது அது காணப்பட்டு அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு வருகிறது. That's called the nature of sin. அதுதான் பாவத்தின் இயற்கையான தன்மை. Today, in some countries in Europe, teachers are forbidden to touch children. ஐரோப்பா தேசத்திலே சில நாடுகளிலே ஆசிரியர்கள் பிள்ளைகளை தொடவே கூடாது, கண்டிக்க கூடாது. One day one teacher scolded a child. ஒரு நாள் ஒரு ஆசிரியர் அந்த வகுப்பு பிள்ளையை அவர் கண்டித்தார். So you know that was a 5th standard student. அந்த பிள்ளை 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தது. So you know what the child did? You know what that child did? அந்த குழந்தை என்ன செய்தது தெரியுமா? Opened its bag, தன்னுடைய பையை திறந்தது, took out the water bottle, ஒரு தண்ணீர் பாட்டில் எடுத்தது, and poured it onto all its books and wet all its books. தன்னுடைய புத்தகங்கள் மீது எல்லாம் ஊற்றி அந்த புத்தகங்களை அனைத்தையும் நனைத்து போட்டது. All in anger because the teacher scolded the child. ஏனென்றால் அந்த ஆசிரியர் பிள்ளையை திட்டினதின் காரணமாக கோபத்தினாலே இத்தகைய செய்கையை அது செய்தது. The report went to the principal. இப்பொழுது இந்த காரியமானது அந்த பள்ளியினுடைய முதல்வருக்கு அறிவிக்கப்பட்டது. The result was the teacher was dismissed from school. அதனுடைய பிரதிபலன் என்னவென்றால் அந்த ஆசிரியர் பள்ளியை விட்டு நீக்கப்பட்டார். I know one small child. நான் ஒரு சிறு பிள்ளையை அறிவேன். The grandfather, the child did some mischief. அந்த பிள்ளை சிறிய தவறு செய்தது. அப்பொழுது அந்த பிள்ளையினுடைய தாத்தா, so the grandfather scolded the child and said, if you do this, I'll beat you. நீ இந்த காரியத்தை தவறை மறுபடியுமாக செய்தால் நான் உன்னை அடிப்பேன் என்று அந்த பிள்ளையின் தாத்தா அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார். This happened in Europe. அது ஐரோப்பா தேசத்திலே நடந்தது. Immediately the child said, உடனடியாக இந்த பிள்ளை சொன்னது, Grandpa, I don't think you would like to be in jail, would you? தாத்தா, நீங்கள் ஜெயிலுக்கு போக விருப்பப்பட மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன், அப்படித்தானே? So this is how children are growing up. இப்படித்தான் குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. Governments think that parents are wrongly handling children in beating them. பிள்ளைகளை பெற்றோர்கள் தவறான முறையிலே அடித்து அவர்களை நடத்துகிறார்கள் என்று அரசாங்கம் எண்ணுகிறது. And so they say don't beat, but what's happening? ஆகவே நீங்கள் அடிக்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். என்றாலும் என்ன நடக்கிறது? The problem is growing. என்றாலும் பிரச்சனையோ வளருகின்றது. Because the problem is inside. ஏனென்றால் பிரச்சனை உள்ளுக்குள்ளே இருக்கிறது. The Bible says if you do not use the rod, you're going to ruin the child. நீ பிரம்பை கையாடாவிட்டால் உன்னுடைய பிள்ளையை பகைக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says in English, you beat your child, and even if your child cries, don't stop beating, don't have pity. நீ உன்னுடைய பிரம்பை கொண்டு உன்னுடைய பிள்ளையை அடி, அது ஒருவேளை கதறி அழுதாலும் கூட விட்டுவிடாதே, தொடர்ச்சியாக அடித்துக்கொண்டே இரு. We shouldn't beat out of anger, out of short temper. ஏதோ கோபத்தினாலோ அல்லது முற்கோபத்தினாலோ நாம் அந்த பிள்ளையை அடிக்க கூடாது. But we should beat the child because to correct it. அந்த பிள்ளையை சரிபடுத்தும்படியாக சீர்படுத்தும்படியாக நாம் அந்த பிள்ளையை அடிக்க வேண்டும். Some years ago in America a gang was arrested. சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவிலே ஒரு கூட்டத்தினர் கைது செய்யப்பட்டார்கள். A gang of criminals. அது குற்றவாளிகளின் ஒரு கூட்டம். They were rowdies and murderers. அவர்கள் ரவுடிகளாகவும் கொலைபாதகர்களாகவும் இருந்தார்கள். The whole gang was arrested. அந்த முழு கூட்டத்தினரும் கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டார்கள். All the members of the gang were under 15.
அந்த கூட்டத்தினர் அனைவருமே 15 வயதிற்கு உட்பட்டவர்கள். The gang leader was 11 years old. அந்த கூட்டத்தினுடைய தலைவன் 11 வயதுள்ளவன். That's what's happening to this generation. இதுதான் இந்த சந்ததியினரிடத்திலே சம்பவித்துக் கொண்டிருப்பது. People do not have insight to see that the problem is inside the heart of man. They are trying to change regulations to make the world better. It's not going to be that way. இந்த உலகத்தை சரிபடுத்தும்படியாக சீர்படுத்தும்படியாக சட்ட ஒழுங்குகளை எல்லாம் மனிதர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றாலுமோ பிரச்சனை மனிதனுக்குள்ளாக மனிதனுடைய இருதயத்துக்குள்ளாக காணப்படுகிறது என்பதை இன்னும் அறிந்து கொள்ள இயலாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். If we deny that the problem is inside, the problem is going to get worse. இந்த பிரச்சனையானது உள்ளுக்குள்ளாகவே இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ள மறுப்போம் என்றால் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். As long as I keep justifying myself and make excuses and refuse to repent and admit my own faults, my problem is going to get worse. எவ்வளவுக்கு அதிகமாக என்னுடைய குற்றங்குறைகளை நான் ஒப்புக்கொள்ளாமல் அதை நீதிகரித்துக் கொண்டு அதை தடுத்துக் கொண்டு அதை நியாயப்படுத்திக் கொண்டு இருக்கிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாக என்னுடைய பாவங்கள் குறைகள் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும். You know what our heart is like? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது தெரியுமா? How filthy is our heart? நம்முடைய இருதயமானது எவ்வளவு மோசமாக அசுத்தமாக இருக்கிறது. Read Proverbs chapter 30. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் verse 20. 20ஆம் வசனம். அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். Such is the way of an adulterous woman. She eateth and wipeth her mouth and saith, I have done no wickedness. She eats, she wipes her mouth and says, I have done nothing wrong. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். What does she eat? அவள் என்னத்தை தின்றாள்? She eats the souls of men. மனிதனுடைய ஆத்துமாவை அவள் தின்றாள். She eats up their souls and wipes her mouth, destroys the evidence and say, I have done nothing. அவள் மனிதனுடைய ஆத்துமாவை தின்று தன்னுடைய வாயை துடைத்துவிட்டு நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று அவள் சொல்லுவாள். Our heart is like that adulterous woman. நம்முடைய இருதயமோ இந்த விபச்சார ஸ்திரீயை போன்றுதான் காணப்படுகிறது. It will make you do wrong and after you do it, it will tell you what's wrong. உங்களை தீமை பாவத்தை செய்ய வைக்கும். அந்த பாவத்தை தீமையை செய்ய வைத்துவிட்டு நான் என்ன தவறு செய்தேன் என்று உங்களை சொல்லவும் வைக்கும். Read Jeremiah chapter 17 verse 9. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? The heart is deceitful above all things and desperately wicked. Who can know it? The heart is deceitful, deceptive. இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். So it deceives, the heart deceives. My heart will deceive me. என்னுடைய இருதயமானது என்னையே வஞ்சிக்கிறது. How? எப்படி? It will make me do wrong and lead me towards condemnation and will justify itself. என்னை பாவம் செய்யும்படியாக தூண்டச் செய்து அந்த பாவத்தை செய்யும்படி செய்து அதற்கு பிறகு என்னையே நீதிகரிக்கும்படி செய்கிறது. So if I do not have insight to understand the truth and the wickedness of my heart, my own heart will take me to hell. என்னுடைய கேடான திருக்கான அந்த காரியத்தை அறியும்படி என்னுடைய இருதயம் செய்யாவிட்டால் நான் முற்றிலுமாக நித்திய ஆக்கரைக்குள்ளாக செல்லுவேன். This heart is so crooked that it loves to do wrong. பிழையான காரியங்களை தீமையான காரியங்களை செய்யும்படியாக கோணலும் மறுபாடுமாக இந்த இருதயம் காணப்படுகிறது. In Chennai you have many amusement parks. சென்னையிலே அநேக கேளிக்கை பார்க்குகள் காணப்படுகின்றது. And there's one park called Queensland. ஒரு இடம் அதிலே ஒரு இடம் குயின்ஸ்லாண்ட் என்பது. One believer's daughter came to me. ஒரு விசுவாசியினுடைய மகள் என்னிடத்திலே வந்தாள். And said, I want to go to Queensland. Is it all right or not? Should I go? Shall I go? Shall I not go? குயின்ஸ்லாண்ட் என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது. நான் இந்த இடத்திற்கு போகலாமா வேண்டாமா என்று என்னை கேட்டாள். I said, it's not good for you, don't go. அது உனக்கு நல்லதல்ல, ஆகவே நீ போக வேண்டாம் என்று சொன்னேன். The next week when she came to the meeting, I asked her, did you go? அடுத்த வாரம் அவள் கூட்டத்திற்கு வந்தபோது நான் அவளை பார்த்து கேட்டேன், நீ அங்கு சென்றாயா? She said yes. அவள் ஆம் என்று சொன்னாள். Then why did she ask me? Then அதற்கு அப்படி என்றால் ஏன் அவள் என்னிடத்திலே கேட்டாள்? She asked me so that if I say yes, she can do a sin with a good conscience. நான் ஆம் என்று போகலாம் என்று சொல்லியிருப்பேன் என்றால் ஒரு நல்மனசாட்சியோடு கூட அவள் பாவத்தை செய்திருப்பாள். That's why she wanted permission from a servant of God. ஆகவே தான் கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலிருந்து அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். So if anyone asks, hey, why did you go there? Servants of God said yes.
நீ ஏன் அங்கு சென்றாய் என்று மற்றவர்கள் அவளை பார்த்து கேட்டால் கர்த்தருடைய ஊழியக்காரர் தான் எனக்கு அனுமதி கொடுத்தார் என்று அவள் சொல்லி இருப்பாள். So the heart of man sometimes tries to legalize sin. சில நேரங்களிலே மனிதனுடைய இருதயமானது பொய்யை சொல்லும்படியாக பாவத்தை செய்யும்படியாக அவளை தூண்டுகிறது. It legalizes. அது சட்ட ரீதியாக மாற்றுகிறது. It makes it okay to sin. With legal permission, I sin. அது சட்ட ரீதியாக அனுமதியோடு கூட பாவத்தை செய்யும்படியாக ஒரு அனுமதி பெற்றதாக காணப்படுகிறது. Dear brother, dear sister, பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, you may have 100 problems in the house. உங்களுடைய வீட்டிலே நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கலாம். The solution is not outside. அதற்கு பரிகாரம் வெளியே அல்ல. The starting point is inside. உள்ளேதான் அதற்கு ஆரம்பமே காணப்படுகிறது. When you start solving the problem from inside ourselves, that's when the solution becomes permanent. உள்ளுக்குள்ளே இருந்து அதற்கு பரிகாரம் காண நீங்கள் முற்படுவீர்கள் என்றால் அந்த பரிகாரமானது அது முற்று பெற்றதும் நிலையானதுமாக காணப்படும். Left to ourselves, we cannot remain upright. We will all go towards sin. நாம் எல்லோரும் பாவத்தை நோக்கி தான் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இது ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுகின்ற ஒன்று. So every human being born in the normal way has this tendency to go towards sin. சாதாரணமாக பிறந்த ஒவ்வொருவரும் பாவத்தை செய்யும்படியாகவே அந்த பாவ வழியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். But there's one person in the history of mankind who never committed a sin. என்றாலும் மனித வர்க்கத்தினுடைய சரித்திரத்தை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது ஒரே ஒரு மனிதர் அவர் பாவமே செய்யாதவராக அவர் காணப்பட்டார். He was tempted but he did not sin. அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்றாலும் அவரோ பாவம் செய்யவில்லை. He was tempted by the master tempter but he did not sin. அவர் இந்த உலகத்தின் அதிபதி சோதனைக்காரனால் அவர் சோதிக்கப்பட்டார் என்றாலும் அவரோ பாவம் செய்யவில்லை. You know, I used to do something to attract little children. சிறு பிள்ளைகளை கவரும்படியாக நான் சில காரியத்தை செய்வேன். I used to make a noise with my hands. என்னுடைய கரங்களினாலே சில ஒலிகளை நான் எழுப்புவேன். And I should tell them I'll do something, then you'll ask me a question with 5 words. நான் இந்த காரியத்தை செய்வேன், அப்பொழுது நீங்கள் 5 வார்த்தைகளால் என்னை கேள்வி கேட்கலாம் என்று நான் சொல்லுவேன். So I used to make that noise with my hand. ஆகவே என்னுடைய கரத்தினாலே நான் இவ்விதமான ஒலியை எழுப்புவேன். I used to just do that, make that noise. நான் இவ்விதமாக இந்த சத்தத்தை ஒலியை நான் So எழுப்புவேன். immediately they'll ask, how did you do that? நீங்கள் எவ்விதமாக இதை செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். So how did you do that? That's the 5-letter question that I expected them to ask. நீங்கள் எவ்விதமாக இதை செய்தீர்கள் என்று அவர்கள் 5 வார்த்தைகளிலே இந்த கேள்வியை எழுப்புவார்கள். Then I'll teach them. அப்பொழுது நான் அவர்களுக்கு போதிப்பேன். In the same way, இவ்விதமாக when every human being ever born in this world from the childhood has fallen in sin, how did Jesus never commit a sin? இந்த உலகத்திலே பிறந்ததான ஒவ்வொருவரும் பாவத்தில் விழுந்து ஜீவிக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே அவதரித்ததான இயேசு கிறிஸ்து எவ்விதமாக பாவம் இல்லாமல் ஜீவித்தார். How is it that when he was tempted by Satan, he did not yield to that temptation? சாத்தானால் அவர் சோதிக்கப்பட்ட பொழுது கூட அந்த சோதனைக்கு சற்றேனும் இடம் கொடுக்காமல் எவ்விதமாக அவர் மேற்கொண்டார். So we can ask Jesus the same question that little children asked me when I did that trick. நான் இவ்விதமான ஒலியை எழுப்பின பொழுது அந்த சிறு பிள்ளைகள் என்னை பார்த்து கேள்வி கேட்டது போல நாமும் கூட கர்த்தராகிய இயேசுவை பார்த்து இவ்விதமான கேள்வியை நாம் எழுப்புவோமாக. Jesus, how did you do that? இயேசுவே, நீர் எவ்விதமாக இவ்விதம் செய்தீர்? The answer is in Matthew chapter 11 verses 29 and 30. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் 30ஆம் வசனங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். Take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart, and ye shall find rest unto your souls. For my yoke is easy and my burden is light. So when we ask Jesus, I am not able to obey, I am not able to live a sinless life, I am not able to become perfect, I am keeping on stumbling all the time. How did you do that? ஆண்டவரே, என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை, என்னால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியவில்லை, நான் ஒவ்வொரு முறையும் பாவத்திலே இடறி விழுந்து கொண்டிருக்கிறேனே, என்றாலும் நீர் எப்படி பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே ஜீவித்தீர் என்று நாம் அவரை பார்த்து கேட்போம் என்றால், then he will say, come, I'll teach you.
நீ என்னிடமாய் வா, நான் உனக்கு போதிப்பேன் என்று அவர் அப்பொழுது நம்மை பார்த்து சொல்லுவார். I'm going to give you a course on obedience. நான் கீழ்ப்படிதல் என்கிறதான அந்த பாடத்தை குறித்து உனக்கு போதிப்பேன். You have an inclination towards sin. நீ பாவத்தை நோக்கி கவரப்பட்டு இருக்கின்றாய். You have a secret love for sin. பாவத்திற்காக உன்னிடத்திலே ஒரு ரகசியமான ஆசாபாசம் காணப்படுகிறது. So when sin calls you, you obey it immediately. ஆகவே பாவம் உன்னை அழைக்கின்ற பொழுது உடனடியாக அதற்கு நீ கீழ்ப்படிகின்றாய். But do you want to know how I did it? நான் எவ்விதமாக இதை செய்தேன் என்று நீ அறிய வேண்டுமா? Then come, I will put a yoke on your neck. நீ என்னிடமாய் வா, நான் அப்பொழுது ஒரு நுகத்தை உன்னுடைய கழுத்தில் வைக்கின்றேன். And I'll take you through certain paths and I will teach you how to obey. நான் சில பாதைகளின் வழியாக உன்னை எடுத்துச் சென்று எவ்விதமாக நீ கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நான் உனக்கு போதிப்பேன். Step by step I will remove that crookedness in your heart. படிப்படியாக உன்னுடைய இருதயத்திலிருந்து அந்த கோணலான காரியத்தை நான் எடுத்து போடுவேன். Step by step I will take away that love for sin and give you a hatred for sin. படிப்படியாக பாவத்தின் மீது இருக்கிறதான உன்னுடைய ஆசை உணர்வுகளை எடுத்து போட்டு பாவத்தின் மீது ஒரு வெறுப்புணர்ச்சியை உனக்குள் நான் தருவேன். So when Jesus says that and invites us to join that course in obedience, நாம் அது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்திலே இயேசு நம்மை அழைக்கின்ற பொழுது, when we surrender to that, நாம் அதற்கென்று நம்மை முற்றிலுமாக ஒப்படைக்கின்ற போது, surrendering is called baptism. நாம் நம்மை முற்றிலுமாக ஒப்படைக்கின்றோமோ அதுதான் தண்ணீர் ஞானஸ்தானம். So as a sign of surrender, Lord, I've tried and I've failed. Lord, now you teach me. And as a sign of surrender to go through that course and obedience, we take water baptism. ஆண்டவரே, நான் முயற்சித்தேன், என்னால் ஒன்றுமே செய்யவில்லை, என்னால் செய்ய முடியவில்லை. ஆகவே நான் உம்மண்டை முற்றிலுமாக என்னை ஒப்படைக்கிறேன் என்று நம்மை அவரிடத்திலே ஒப்படைக்கின்றோமே, அதுதான் நாம் நம்மை அந்த ஞானஸ்தானத்திற்கென்று ஒப்படைப்பதின் பொருள். The moment we think of a yoke being placed on our neck, we get uneasy. நம்முடைய கழுத்தின் மீது நுகம் வைக்கப்படுவதை உணர்ந்த உடனே நமக்கு ஏதோ அது பிடிக்காததை போல தோன்றும். Many are hesitant to take water baptism because they say, if I take baptism then I can't be like before, I have to restrict myself. நான் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டால் நான் இதற்கு முன்பாக ஜீவித்ததை போல இனிமேல் என்னால் ஜீவிக்க இயலாது என்று அந்த தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு ஒப்புக்கொடுப்பதற்கு அநேக தயக்கம் காட்டுவார்கள். So they feel that yoke is a heavy load or a burden placed on their backs. அந்த நுகமானது அவருடைய கழுத்தின் மீது ஏதோ ஒரு பாரமான பெரிதான ஒன்றைப் போல அவர்களுக்கு தென்படும். That Jesus who said, come to me ye that are burdened and heavy laden, you give me your load, I will give you rest. Is he going to give you a heavier load after taking your load? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய கழுத்தின் மீது ஒரு பாரமான மிகவும் சுமையான ஒரு பாரத்தை அவர் நம்முடைய கழுத்தின் மீது வைப்பாரா? Will he take away one load to give us a heavier load? உங்களுடைய பாரங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக ஒரு கனமான பாரமான ஒரு நுகத்தை அவர் உங்கள் மீது சுமத்துவாரா? In the same verse he says, no, my yoke is easy and my burden is light. என்னுடைய நுகமானது மிகவும் எளிதாக இருக்கிறது அதை என்று அவர் சொல்லுகிறார். So this course on obedience might seem to be heavy in the beginning, but later on it's going to become very easy. கீழ்ப்படிதல் என்கிறதான அந்த கருத்தானது ஆரம்பத்திலே ஒருவேளை பாரமாக இருக்கலாம், என்றாலும் போக போக அது மிகவும் இலகுவாக தோன்றும். But when we think of our own ways, it might be easy in the beginning, but later on it's going to be very tough. என்றாலும் நம்முடைய வழிமுறைகளை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது ஆரம்பத்திலே லகுவாக தோன்றுபவைகள் முடிவிலே மிகவும் பாரமாக நம்மை அழுத்தும். Man with all his intelligence will only go to hell. மனிதன் தன்னுடைய எல்லா அறிவோடும் கூட புத்தி கூர்மையோடும் கூட அவன் நரகத்தை நோக்கி தான் செல்லுகிறான். Without this savior, no man with all his education and cleverness can get anywhere near to heaven. இந்த இரட்சகரே இல்லாமல் மனிதன் தன்னுடைய புத்தி கூர்மையினாலும் ஞானத்தினாலும் அவன் பரலோகம் செல்ல கூடுமோ?
One man was describing sin like this. ஒரு மனிதன் பாவத்தை பார்த்து இவ்விதமாக அவர் விளக்கினார். Take a small boy who is uneducated, illiterate. கல்வி அறிவே இல்லாததான ஒரு சிறுவனை எடுத்துக்கொள்ளுங்கள். He steals nuts and bolts from the railway track. ரயில்வே டிராக்கில் இருந்து அவன் அந்த நட் போல்ட் போன்றவைகளை அவன் திருடுகிறார். And so the police catch him. போலீஸ் அவனை பிடித்தது. And educate him. அவனுக்கு கல்வி அறிவை தந்தது. Finishes school. அவன் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தான். And finishes his degree. தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்தான். And let him go. அவன் போகட்டும். This man of God was describing sin, says, now this boy who used to steal nuts and bolts, after giving him education, is now clever enough to steal the whole railway track. இந்த சிறு பையன் அவன் கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்த பொழுது ரயில்வே தண்டவாளத்திலே நட்டையும் போல்ட்டையும் திருடினதான இந்த சிறுவன் இப்பொழுது கல்வி அறிவை பெற்ற உடனே அந்த முழு தண்டவாளத்தையுமே அவன் திருடிக் கொண்டு போய்விடுவான். That's he becomes even more clever in sin. ஏனென்றால் பாவத்திலே இன்னும் அறிவு பெருத்தவனாக அவன் காணப்படுவான். We all need a savior. நாம் எல்லோருக்கும் ஒரு இரட்சகர் தேவை. It's that savior who is telling you, come unto me, you give me a burden, I will put a yoke on you. It's not going to be heavy, it's going to be light and easy. அந்த இரட்சகர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பாரங்கள் அனைத்தையும் என் மீது வைத்துவிடு, நான் ஒரு நுகத்தை உன்னுடைய கழுத்திலே வைக்கின்றேன், அது மிகவும் லேசானது, அந்த நுகம் மிகவும் மெதுவானதாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். 1 minute shall we close our eyes. ஒரு நிமிட நேரத்துக்கு நம்முடைய கண்களை நாம் சற்று மூடுவோமாக. Baptism is not a one day experience. ஞானஸ்நானம் என்பது ஏதோ ஒரு நாள் அனுபவம் அல்ல. It's very easy to surrender. நம்ம ஒப்புக் கொடுப்பது என்பது வெகு சுலபம். But it's a challenge to keep surrendering. என்றாலும் நாம் தொடர்ச்சியாக நம்மை ஒப்புக் கொடுத்து கொண்டே இருப்பதுதான் ஒரு பெரிதான சவால். It's very easy to say, Lord, I surrender everything. ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் உமக்கென்று ஒப்படைக்கிறேன் என்று சொல்வது மிகவும் எளிதானது. But the moment when convenience comes in and everything is all right, we take back our surrender and we try to fulfill our will once again. என்றாலும் நேரம் வருகின்ற பொழுது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது, நாம் எவை எல்லாம் ஒப்படைத்தோமோ அவை எல்லாவற்றையும் நாம் திரும்ப எடுத்துக் கொள்ளுகின்றோம். So let's take this moment to surrender ourselves one more time to God. என்றாலும் இந்த நேரத்திலே நாம் மறுபடியுமாக நாம் அவரண்டை முற்றிலுமாக நம்மை ஒப்படைப்போமாக. If we surrender, we cannot do what we like. நாம் ஒப்படைத்தால் நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அவ்வண்ணமாக நம்மால் செய்ய முடியாது. He doesn't want partial surrender, he wants full surrender. நாம் ஏதோ பகுதியாக அவரிடத்தில் ஒப்படைப்பது என்பதல்ல, முற்றிலுமாக நம்மை நாமே ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். Those who have already taken baptism, ஏற்கனவே தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெற்றிருப்பவர்கள், those who have not yet taken baptism, இன்னும் ஞானஸ்தானத்தை பெறாதவர்கள், this evening how many of you have the courage to surrender to God again? இந்த மாலை நேரத்திலே உங்களில் எத்தனை பேருக்கு தேவனண்டை ஒப்புக் கொடுக்க தைரியம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள்? I surrender my future to God. என்னுடைய எதிர்காலத்தை முற்றிலுமாக தேவனண்டை ஒப்படைத்திருக்கிறேன். I surrender my spirit to God. என்னுடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். I surrender my soul to God. என்னுடைய ஆத்துமாவை தேவனிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன். I surrender my body to God. என்னுடைய சரீரத்தை தேவனண்டை நான் முற்றிலுமாக ஒப்படைக்கிறேன். I have so many plans, I surrender those plans to God. என்னிடத்திலே अनेक திட்டங்கள் உண்டு, அவைகள் அனைத்தையும் நான் ஒப்படைக்கிறேன். I have my own ambitions, I surrender them to God. என்னிடத்திலே अनेक திட்டங்கள் அபிலாஷைகள் உண்டு, அவைகளை நான் ஒப்படைக்கிறேன். I'm looking forward to and expecting certain things, I surrender those expectations to God. சில எதிர்பார்ப்புகளை நான் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறேன், அந்த எதிர்பார்ப்போடு நான் இவைகள் எல்லாவற்றையும் ஒப்படைக்கின்றேன். Can you trust your God that he will give you something better than you have already? நீ ஏற்கனவே பெற்றிருந்ததான அனைத்தை காட்டிலும் உனக்கு மேலானதை அளிக்க வல்லவர் என்பதை உனக்குள் அந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றதா? All those who dare to surrender, all those who have the boldness to surrender, lift up your hands. உங்களில் எத்தனை பேருக்கு தேவனண்டை உங்களை ஒப்படைக்கும்படியாக தைரியம் உண்டாயிற்று? அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Let heaven see your hands lifted up. உங்களுடைய உயர்த்தப்பட்ட கரத்தை பரலோகம் காணட்டும். Don't lift up your hands just because everybody else is doing it. மற்றவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்துகிறார்களே என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்த வேண்டாம். Lifting up your hands is making a signature in a register in heaven. நீ உன்னுடைய கரத்தை உயர்த்துகின்ற பொழுது பரலோக ரெஜிஸ்டரிலே அது பதிவு செய்யப்படுகின்றது. You are saying, Lord, I surrender everything, no condition.
conditions. ஆண்டவரே எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் என்னை நான் முற்றிலுமாக உமக்கென்று அர்ப்பணிக்கின்றேன். You are saying, Lord, put your yoke upon me, no conditions. ஆண்டவரே எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் உம்முடைய நுகத்தை என் மீது வைப்பீராக. Lord, I'm willing to surrender my whole life to you. ஆண்டவரே என்னுடைய முழு ஜீவியத்தை உமக்கென்று நான் ஒப்படைக்கின்றேன். The Lord told Saint John, பரிசுத்த யோவானை பார்த்து கட்டச் சொன்னார். the Lord told Peter, பேதுருவை பார்த்து சொன்னார், when you are old you will stretch forth your hands. நீ வயதுள்ளவனாகும் பொழுது நீ உன்னுடைய கரங்களை நீட்டுவாய். Someone else will guard you and lead you where you would not. வேறொருவன் உனக்கு அறையை கட்டி நீ விரும்பாத இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லுவான். We are doing the same surrender this evening. இந்த மாலை நேரத்திலே இதே அர்ப்பணிப்பை நாம் செய்கின்றோம். As you lifted up your hands just now, இப்பொழுது உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்தின வண்ணமாக, that's become an advantage for God, a plus point for God. இது தேவனுக்கென்று ஒரு சாத்தியமான பிளஸ் காரியமாக காணப்படுகிறது. God is going to take charge of your life. தேவன் தாமே உன்னுடைய ஜீவியத்தை முற்றிலுமாக பொறுப்பெடுக்க போகிறார். And he's going to take away the disobedience in our lives. நம்முடைய ஜீவியத்திலிருந்து கீழ்ப்படியாமையை அவரே முற்றிலுமாக அகற்றப் போகிறார். When we surrender to obey, நாம் கீழ்ப்படியும்படியாக God- நம்மை நாமே ஒப்படைக்கின்ற போது God takes us on in that journey of life. ஜீவனுள்ள அந்த பாதையிலே தேவன் நம்மை வழி Our நடத்துகின்றார். eyes that were blind till now will start seeing new visions ahead. குருட்டாட்டமாக இருந்ததான நம்முடைய கண்களானது காடும்படியாக அது ஒளியூட்டப்படுகின்றது. Our new insight will lead to new foresight. புதிய உள்நோக்கானது ஒரு புதிய தொலைநோக்கிற்காக நம்மை வழி நடத்துகின்றது. When we read in the first verse that we read in Proverbs 29:18, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் முதலாவது வாசித்ததான அந்த வேத பகுதியில் it said, "He that keepeth the law, happy is he." வேதத்தை காக்கிறவனோ அவன் பாக்கியவான். So, a person who surrenders to obey the commandments of God is going to eventually become happy. தேவனுடைய கட்டளைகளை தன்னுடைய ஜீவியத்தில் கைக்கொள்ளுகிற மனுஷன், காத்துக்கொள்ளுகிற மனுஷன், அவன் மிகவும் சந்தோஷமுள்ளவனாக அவன் I காணப்படுகின்றான். want to tell you of one blessing that a man will enjoy when he surrenders to obey God. தேவனுக்கு கீழ்ப்படிய தன்னை ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களிடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். When a man surrenders his body and his life to obey God, தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய சரீரத்தையும் ஒரு மனிதன் ஒப்படைக்கின்ற போது sickness loses its grasp on that man. வியாதியானது மனிதனின் மீது உள்ளதான அந்த பிடியை தளர்த்துகிறது. So a sickness cannot easily attack an obedient man. ஒரு கீழ்ப்படிதலுள்ள மனிதனை ஒருபோதும் வியாதியானது தாக்க முற்படாது. Every day when we surrender our lives to do the will of God, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்முடைய ஜீவியத்தை நாம் அவருக்கென்று அர்ப்பணிக்கின்ற போது such a person need not be afraid of sickness. அத்தகைய மனிதன் வியாதியை குறித்து ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. One day I drank some old stale water. ஒரு நாள் நான் பழைய தேங்கி கிடந்ததான ஒரு தண்ணீரை அப்படியே குடித்து விட்டேன். I didn't know. நான் அது பழைய தண்ணீர் என்று எனக்கு தெரியாது. Someone who saw that you drink that, you'll get worms in your body. நீ அந்த தண்ணீரை குடித்து விட்டாயே உன்னுடைய சரீரத்திற்குள் புழுக்கள் காணப்படும் என்று என்னை பார்த்து ஒருவர் சொன்னார். Then I said, poor worm. பாவப்புழு என்று நான் அவரை பார்த்து சொன்னேன். Because if that worm going to grow in my body, it's going to die. அந்த புழுக்கள் எனக்குள்ளே செல்லும் என்றால் அவைகள் அப்படியே செத்து போகும். It's not that worm that's going to create sickness in me. That worm is going to fall sick. அந்த புழுக்கள் எனக்குள்ளே வியாதியை உண்டு பண்ணாது, அந்த புழுக்கள் தான் மாண்டு போகும் என்று நான் சொன்னேன். So when we surrender to God to obey his will, sickness will have no dominion over our body. அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும்படியாக நாம் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம் என்றால் வியாதி நமக்குள் இடமில்லை. You know, 1500 years before Jesus, that is 1500 BC, கிறிஸ்துவுக்கு முன்னால் 1500 ஆண்டுகள் போது, that's when Moses was born. மோசே பிறந்தார். Before, just about 50 years before his time, அவனுடைய காலத்திற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் a book was written in Egypt. எகிப்திலே ஒரு புத்தகமானது எழுதப்பட்டது.
That book is called Papyrus Ebers. அது பேப்பிரஸ் என்கிறதான அந்த தாளிலே அது எழுதப்பட்டது. It was a medical book. அது ஒரு மருத்துவ புத்தகம். It had 800 remedies for different diseases. வித்தியாசமான நோய்களுக்கு 800 நோய்களுக்கு அதற்குரியதான மருத்துவ பலன்கள் அங்கு எழுதப்பட்டிருந்தது. And the Bible says that Moses was learned in all the sciences of Egypt. எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் மோசே கற்று தேர்ந்திருந்தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Many people think that when we preach divine healing, it's not in the Bible. நாங்கள் தெய்வீக சுகத்தை குறித்து பேசுகின்ற பொழுது அது வேதாகமத்தில் இல்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள். It may not be explicitly in the Bible, but it is implicitly in the Bible. அது வெளியரங்கமாக காணப்படாவிட்டாலும் அது உள்ளரங்கமாக அது வேதத்திற்குள் மறைந்து காணப்படுகிறது. God won't write some deep things explicitly. சில ரகசியமான ஆழமான காரியங்களை தேவன் வெளிப்படையாக எழுதவில்லை. எழுத மாட்டார். Because it's dangerous. ஏனென்றால் அது மிகவும் ஆபத்தானது. For example, உதாரணமாக, suppose Genesis 1:1 was thou shalt not watch television. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நீ தொலைக்காட்சியை பார்க்காதிருப்பாயாக. Suppose that was it. ஒருவேளை அது இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். Secondly, Genesis 1:2 thou shalt not take medicine. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நீ மருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருப்பாயாக. Genesis 1:3 thou shalt not wear jewelry. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நீ நகை நட்டுகளை அணியாமல் இருப்பாயாக. Supposing a person comes newly, ஒருவேளை புதிதாக ஒருவர் வருகிறார். he opens the Bible and starts reading it. அவர் வேதாகமத்தை திறந்து இவைகளை வாசிக்கின்றார். He'll close the Bible by the time he finishes the first 3 verses and says, I'd rather not be a Christian, please let me be as I am. அவர் முதல் 3 வசனங்களை படித்த மாத்திரத்திலேயே வேதாகமத்தை மூடிவிட்டு நான் கிறிஸ்தவனாக இருப்பதை காட்டிலும் இப்படியே இருந்து விடுகிறேன், இது மேலானது என்று சொல்லுவார். That's why God will not write deep things explicitly in the Bible. ஆகவே தான் தேவன் ஆழமான ரகசியமான காரியங்களை அவர் வெளியரங்கமாக அவர் எழுதவில்லை. But hidden between these verses the truth is there. என்றாலும் இந்த வசனங்களுக்கு இடையிலே சொருகப்பட்டதான காரியங்கள், ரகசியமான மறைக்கப்பட்ட காரியங்கள் அநேகம் உண்டு. Listen to this. அதை கவனியுங்கள். Now if you read Acts chapter 7 and read verse 22, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு. Enough. Was learned in all the wisdom of the Egyptians. So it's written in Tamil, Moses was learned in all the sciences of Egypt. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு. Which means it is obvious that this medical book was in his days there right before him. He was learned in all the sciences of Egypt, which means he must have learnt this medical book as well. அவனுடைய காலகட்டத்திலே எகிப்தினுடைய இந்த மருத்துவ புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்தது. இந்த மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவனாக இருந்தான். அதனுடைய காரணம் என்னவென்றால் இந்த மருத்துவ சாஸ்திரங்கள் அனைத்திலுமே அவன் கற்று தேர்ந்தவனாக இருந்தான். So Moses would have known all these various remedies that the Egyptians used for their healing of their diseases. அவர் எகிப்தியர்கள் தங்களுக்கு வியாதிகள் வருகின்ற பொழுது அந்த வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியான எல்லாவிதமான மருத்துவ சிகிச்சை முறைகளையும் இந்த மோசே கற்று தேர்ந்தவனாக இருந்தார். So when Moses took the children of Israel out of Egypt, மோசே இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு போனபோது what did God tell Moses? மோசேயினிடத்திலே கர்த்தர் என்ன சொன்னார்? Moses, take one copy of the Papyrus Ebers with you. மோசேயே அந்த பேப்பிரஸ் பகுதியில் இருக்கிறதான அந்த மருத்துவ புத்தகங்களிலே ஒரு பிரதியை நீ எடுத்துக்கொண்டு வா. And when any of them fall sick, open the book and teach them. யாராகிலும் வியாதிப்பட்டால் அந்த புத்தகத்தை, மருத்துவ புத்தகத்தை திறந்து அவர்களுக்கு போதி. Moses wrote the first 5 books of the Bible. வேதாகமத்தினுடைய முதல் 5 புத்தகங்களை, ஆகமங்களை இந்த மோசே எழுதினார். In not even one of those books, not even in one verse, you will see any of the remedies of the Papyrus Ebers in Moses' writings. மோசே எழுதினதான அந்த எழுத்துக்களிலே அந்த பேப்பிரஸ் புத்தகத்திலே காணப்பட்டதான அந்த மருத்துவ குணங்கள் ஏதாகிலும் ஒன்று இதிலே காணப்படுகின்றதா? It was in the mind of Moses, he had learned them.
மோசே இவைகளை கற்று தேர்ந்தபடியினாலே அவைகள் அனைத்தையுமே மோசேயினுடைய மனதில் இருந்தது. But God did not permit one of those things to enter into the Bible. என்றாலும் வேதாகமத்திலே அவைகள் ஒன்றாகிலும் பிரவேசிக்கும்படியாக தேவன் அவனுக்கு அனுமதி அளிக்கவில்லை. On the contrary, what did God do? அதற்கு எதிரடையாக தேவன் என்னத்தை செய்தார்? When God took all those Israelites out of Egypt, எகிப்து தேசத்தை விட்டு முழு இஸ்ரவேலையும் அவர் வெளியே புறப்பட பண்ணினபோது and brought them to the wilderness, அவர்களை வனாந்தரத்திலே கொண்டு வந்தபோது he told Moses, you tell the people this. நீ ஜனங்களை பார்த்திய விதமாக சொல் என்று மோசேயினிடத்திலே அவர் சொன்னார். If you keep my law, நீ என்னுடைய பிரமாணங்களை கைக்கொண்டால், that's what we read in 29:18 of Proverbs, if you keep my law, என்னுடைய கட்டளைகளை நீ கைக்கொண்டால் என்று நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் நாம் வாசித்தோம். if you obey my commandments and do that which is right in my sight and keep my statutes, then I will put none of these diseases upon thee which I have brought upon the Egyptians. நீ என்னுடைய பிரமாணங்களை கைக்கொண்டு அவைகளின்படியே நடக்கும்படியாக நீ தீர்மானமுள்ளவனாக உறுதியாக காணப்படுவே என்றால் எகிப்து தேசத்திலே நான் வரப்பண்ணினதான எந்த ஒரு வியாதியும் உன் மீது நான் வரப்பண்ணேன் என்று அவர் சொன்னார். And he didn't say the papyrus Ebers will give you the solution. He said, I am the Lord that healeth thee. இந்த பேப்பரஸ் புத்தகத்திலே காணப்பட்டதான அந்த மருத்துவ குணங்கள் உன்னை குணப்படுத்தும் என்று சொல்லவில்லை. அதற்கு மாறாக நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் சொன்னார். It's beautiful in Tamil. It's not I also am the Lord that healeth thee. It says I alone am the Lord that healeth thee. தமிழ் மொழிபெயர்ப்பிலே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று திட்டவட்டமாக தெள்ள தெளிவாக அவர் சொல்லுகின்றார். So God made Moses allowed Moses to learn all the sciences and the medicine of Egypt, but did not allow him to use it or put it into the Bible. Why? மோசே எகிப்து தேசத்தினுடைய சகல கலைகளையும் சகல இந்த மருத்துவ புத்தகங்களையும் படிக்கும்படியாக அனுமதித்ததான தேவன் அதில் ஒன்றாகிலும் இந்த வேதத்திற்குள்ளாக நுழைய அவர் அனுமதிக்கவில்லையே, அது ஏன்? Because it is not in the mind of God. ஏனென்றால் அது தேவனுடைய மனதிலே இல்லை. Because he wants to be the Lord alone who heals you, who heals me. உன்னையும் என்னையும் சுகப்படுத்தக்கூடிய தேவனாகிய கர்த்தராக அவர் ஒருவர் மாத்திரமே இருக்க விரும்புகின்றார். I want to tell you one more thing and stop. நான் இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். About 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக there was a magician. ஒரு மந்திரவாதி இருந்தார். His name was Asclepius. அவருடைய பெயர் அஸ்ட்ரோலோபியஸ் என்பது. Asclepius. He had some magical powers to heal diseases. வியாதிகளை சொஸ்தமாக்கும்படியாக சில மந்திர சக்திகளை அவர் பயன்படுத்தினார். And he claims to have healed many people. அநேக ஜனங்களை அவர் சொஸ்தமாக்கி கொண்டு வந்தார். When he died, அவர் மரித்தபோது people who adored him and who followed him made him into a god. அவரை பின்பற்றினதான ஜனங்கள், அவரை மரியாதை வைத்திருந்ததான ஜனங்கள் அவரை கடவுளாகவே நினைத்து வணங்க ஆரம்பித்தார்கள். And they made many temples all over the land in his name. அவருடைய பெயரிலே தேசத்திலே அநேக கோயில்களை கட்டி எழுப்பினார்கள். And many were nominated as priests of Asclepius. Asclepius உடைய அந்த அவர்களுக்கு ஊழியம் செய்கிற பூசாரி என்று அநேகரை நியமித்தார்கள். So what would happen when anyone fell sick? They would go to this temple. யாராகிலும் வியாதிப்பட்டால் இந்த ஆலயத்திற்கு அவர்கள் செல்லுவார்கள். And in this temple there would be beds. அந்த ஆலயத்திலே சில படுக்கைகள் காணப்படும். And these people would lie on those beds. இந்த ஜனங்கள் அந்த படுக்கையிலே ஏறி படுத்துக் கொள்வார்கள். And in the night they would be visited by Asclepius or one of his priests in the dreams. அந்த இரவிலே அவர்கள் உறங்குகின்ற பொழுது அவர்களுடைய சொப்பனத்திலே அஸ்குலோபியஸோ அல்லது அந்த அவருடைய சேர்ந்ததான அந்த பூசாரிகளோ அவருடைய கனவிலே வந்து தோன்றுவார்கள். And in the dreams they would be given certain counsel as to what to do for healing. தாங்கள் சுகமாக்கப்படும்படியாக என்ன ஆலோசனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ தங்களுடைய சொப்பனத்திலே அந்த ஆலோசனை அவர்களுக்கு சொல்லப்படும். In the morning many of them would get up and go. காலை நேரத்திலே அநேகர் எழுந்து போய் விடுவார்கள். These temples today have become hospitals. இத்தகைய ஆலயங்கள் கோயில்கள் தான்
நவீன காலத்திலே அது மருத்துவமனைகளாக மாறிவிட்டது. I want to state two sentences, lines that I found, I did not invent them, it's found in the Encyclopedia Britannica. Encyclopedia Britannica என்கிறதான அந்த புத்தகத்திலே காணப்பட்டதான இரண்டு வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த வார்த்தைகள் ஏதோ நான் உருவாக்கின கண்டுபிடித்த வார்த்தைகள் அல்ல. It says the transition from magic to science took many centuries. மந்திர சக்தியிலிருந்து அறிவியலருக்கு மாற்றுகின்ற அந்த மாற்றமானது மாறுவதற்கு அநேக நூற்றாண்டுகள் பிடித்ததாம். So the Encyclopedia Britannica is saying that magic has today become science. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்கிறதான அந்த புத்தகம் சொல்லுவது என்னவென்றால், ஒரு காலத்திலே மந்திர சக்தியாக இருந்ததுதான் இப்பொழுது தற்காலத்திலே அது விஞ்ஞானமாக அறிவியலாக மாறி இருக்கிறது. Not only that, அது மாத்திரமல்ல, the same encyclopedia says about the temples that I spoke of. It says these temples are hospitals. அதே என்சைக்ளோபீடியா தான் சொல்லுகிறது, ஒரு காலத்திலே கோயில்களாக காணப்பட்டதான அந்த கோயில்கள் இப்பொழுது மருத்துவமனைகளாக காட்சியளிக்கிறது. So it's not what I'm saying. நான் சொல்லவில்லை. Now there are two proofs of what I'm saying in today's hospitals. இன்றைய மருத்துவமனைகளிலே நான் சொல்லுவதற்கான இரண்டு நிரூபணங்கள் உண்டு. In some hospitals you can see a stick with a serpent coiled around it. You can see it in ambulance vans, you can see it in doctor seals, you can see it in hospital doors. சில மருத்துவமனைகளிலும் சில ஆம்புலன்ஸ் வாகனங்களிலும் சில மருத்துவருடைய வாகனங்களிலும் நீங்கள் விதமாக கண்டிருக்கலாம். ஒரு கோல் போல் ஒன்று காணப்படும், அதை சுற்றிலும் ஒரு பாம்பு போல் ஒன்று வளைந்து காணப்படும். How many of you have seen that? உங்களுக்கு எத்தனை பேர் அதை கண்டிருக்கிறீர்கள்? So many brothers have seen it. அநேக சகோதரர்கள் இதை கண்டிருக்கிறார்கள். What is that? அது என்ன? Many of us think that's like the serpent which Moses made, the brazen serpent. மோசே உண்டு பண்ணினதான அந்த வெண்கல சர்ப்பம் என்று உங்களில் சிலர் நினைத்திருக்க கூடும். I discovered the truth, it's not that. In the dictionary, in English dictionary, I saw the truth. ஆங்கில அகராதியிலே இவ்விதமான ஒரு உண்மையான கருத்தை நான் கண்டேன். That stick is called the staff of Asclepius. அந்த கோல் ஆனது அந்த ஆஸ்குலோபியஸினுடைய அந்த கோல். Why is it even there today? அது ஏன் இன்றைக்கும் காணப்படுகிறது? Another terrible thing. இன்னொரு மிக பயங்கரமான காரியம். When doctors finish their degree, மருத்துவர்கள் தங்களுடைய பட்டப்படிப்பை முடித்த பின்பு, before they get their certificate, they have to take an oath. அவர்கள் தங்களுடைய சான்றிதழை பெற்றுக்கொள்ளும் முன்பாக ஒரு உறுதிமொழி ஒன்றை எடுத்துக்கொள்வார்கள். And in that oath they have to start by saying, I swear by Apollos and by his son Asclepius. அப்பல்லோஸ் அவருடைய மகன் ஆஸ்குலோபியஸ் அவர்களின் பெயரால் நான் உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறேன் என்று அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். So if you're studying medicine, remember at the end of your course you have to take an oath in the name of another god. மருத்துவ படிப்பை படிப்பவர்கள் நீங்கள் மருத்துவ படிப்பை படித்து முடித்தவுடனே அந்நிய தேவருடைய நாமத்திலே நீங்கள் ஒரு உறுதிமொழியை எடுக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். It's not simply medicine, it's another religion. அது வெறுமனே ஒரு மருந்தல்ல, அது இன்னொரு மார்க்கம். And when you go there, you are sitting in the temple of Asclepius. நீங்கள் அங்கு போய் மருந்து உட்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் இன்னொரு கோயிலிலே அஸ்குலோபியஸினுடைய கோயிலிலே அமருகிறீர்கள். How much easier it is to come to Jesus. இயேசுவினிடத்தில் வருவது எவ்வளவு எளிதானது. In Chennai, in the general hospital, சென்னையிலே பொது மருத்துவமனை ஒன்று உண்டு. There was a chapel in that hospital compound. அந்த பொது மருத்துவமனையினுடைய வளாகத்திற்குள்ளாக ஒரு சிற்றாலயம் காணப்படுகிறது. One pastor used to come and conduct meetings once a week. வாரத்திற்கு ஒரு முறை பாஸ்டர் வந்து அந்த இடத்திலே கூட்டம் நடத்துவார். Every time that pastor used to come and conduct meeting, many patients from the bed will come there for prayer. ஒவ்வொரு முறையும் பாஸ்டர் வந்து கூட்டம் நடத்துகின்ற பொழுது படுக்கையிலே மருத்துவமனையின் படுக்கையிலே இருக்கிறதான அநேக நோயாளிகள் வந்து அங்கே கூடுவார்கள். Why do they have to come out of the hospital bed to a church for prayer? ஏன் மருத்துவமனையின் படுக்கையிலிருந்து எழுந்து வந்து அந்த மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாக இருக்கிற தேவாலயத்திற்குள்ளாக வந்து ஜெபித்துக் கொள்கிறார்கள்? Their action gives the answer.
அவருடைய கிரியையே அவர்களுக்கு பதில் But தருகிறது. unfortunately, many believers are going from the church to the hospital for treatment. என்றாலும் எதிர்பாராத விதமாக அநேக விசுவாசிகள் தாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவாலயத்தை விட்டு மருத்துவமனைக்கு செல்லுகிறார்கள். When the Son of Man cometh, shall he find faith on earth? மனுஷகுமாரன் வருகின்ற பொழுது பூமியிலே அவர் விசுவாசத்தை காண்பார். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை சற்று மூடுவோமாக. God who created the heavens and the earth வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்ததான தேவனாகிய கர்த்தர் bound himself into a human form. ஒரு மனித ரூபமாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். He bound himself அவர் தன்னைத்தானே கட்டிக்கொண்டார். and he came into this world of time and space. அவர் இந்த காலம் நேரம் என்கிறதான இந்த இடத்திற்குள்ளாக பூமிக்குள்ளாக அவர் வந்து சேர்ந்தார். And allowed his body to be scourged. தன்னுடைய சரீரமானது கிழிக்கப்படும்படியாக அவர் ஒப்புக் கொடுத்தார். Why? ஏன்? So that by those stripes you may be healed. அந்த தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்படும்படியாக. If you can't believe that, நீங்கள் அதை விசுவாசிக்க இயலாவிட்டால், like they say in Tamil, you're smearing coal on his stripes. நீங்கள் அவருடைய தழும்புகளிலே அக்னி தழல்களை தூக்கி வீசி எரிகிறீர்கள் என்று தமிழிலே சொல்லப்பட்டது போல, despising his sacrifice. அவருடைய தியாகத்தை அவமதிக்கிறீர்கள். With our eyes closed, let us surrender once again. நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு நாம் மறுபடியுமாக நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போமாக. Do you believe there is power in the name of Jesus? இயேசுவின் நாமத்திலே ஒரு வல்லமை உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Do you believe there is power in the stripes of Jesus? இயேசுவினுடைய தழும்புகளிலே வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Then you're going to taste it this evening. அப்படி என்றால் இந்த மாலை நேரத்திலே அதை ருசிக்க போகிறீர்கள். The healing Jesus is in our midst. நம்மை சுகமாக்குகிற இயேசு நம்முடைய மத்தியில் உலாவுகிறார். He who saves the soul knows how to save the body. ஆத்துமாவை ரட்சிக்க வல்லவராகிய அவர் நம்முடைய சரீரத்தை காக்கவும் வல்லவர். 3 years ago, 3 ஆண்டுகளுக்கு முன்பாக I fell sick நான் வியாதிப்பட்டேன். and I could not move my body. என்னுடைய சரீரத்தை என்னால் அசைக்க முடியவில்லை. Someone else had to brush my teeth. யாரோ ஒருவர் எனக்காக பல் துலக்க வேண்டும். Someone else had to give me a bath. யாரோ ஒருவர் என்னை குளிப்பாட்ட வேண்டும். Someone else had to feed me. யாரோ ஒருவர் எனக்கு போஷிக்க வேண்டும். I was almost paralyzed. நான் முற்றிலுமாக பக்கவாத நோயினால் பீடிக்கப்பட்டேன். It's a disease called rheumatoid arthritis. அது அதோ பக்கவாத நோய் என்னை அந்த அவ்விதமாக தாக்கினது. And if anybody tried to lift me up, I would scream in pain. நான் என்னை யாராகிலும் தூக்க முற்பட்டால் நான் உடனடியாக வேதனையினாலே அலறி கூக்குரலிடுவேன். But I believed in the word of God. என்றாலும் தேவனுடைய வசனத்திலே நான் விசுவாசம் When வைத்தேன். God says, I am the Lord that healeth me, it means I am the Lord that healeth thee. நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்று என்னை பார்த்தவர் சொன்னபொழுது நான் முற்றிலுமாக என்னை சுகமாக்குபவர் அவரே என்று விசுவாசித்தேன். When the word of God says, I will bless your bread and your water and take away sickness from you, it means I will bless your bread and your water and take away sickness from you. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று வேத வசனம் சொல்லுகின்ற பொழுது நான் அதை அப்படியே விசுவாசித்து என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து என்னுடைய வியாதியை என்னை விட்டு விலக்குவார் என்று நம்பினேன். When the Bible says by his stripes we are healed, it means by his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதம் சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்படுகின்றோம். Today I stand before you perfectly healed. இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக முற்றிலும் சுகம் பெற்றவராக நின்று It கொண்டிருக்கின்றேன். is that Jesus who is walking in our midst. அதே இயேசு நம்முடைய மத்தியில் உலாவுகிறார். All those who believe that Jesus has the power to heal, lift up your hands. உங்களில் எத்தனை பேர் அந்த இயேசு என்னை சுகமாக்க வல்லவர் என்பதை நம்புபவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். You don't have to pray for long. நீ அதிக நேரம் இதற்காக ஜெபிக்க தேவையில்லை. Jesus did not say according to your prayer be it unto you. He said according to your faith be it unto you. உன்னுடைய ஜெபத்தின்படியே உனக்காக கடவது என்று இயேசு சொல்லவில்லை. உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்காக கடவது என்று இயேசு சொன்னார். If you believe now, you will see the glory of God. இப்பொழுது நீ விசுவாசிப்பாய் என்றால் தேவனுடைய மகிமையை இப்போதே காண்பாய். Who is your God? உன்னுடைய தேவன் யார்? Is he a small doll? அவர் ஒரு சிறிய தேவனா? ஒரு பொம்மையா? அவர் ஒரு பொம்மையா? Is he a human being? அவர் ஒரு மனித வர்க்கமா? Or is he the creator of the universe? அண்ட சராசரங்களை படைத்த சிருஷ்டி கர்த்தரா? Is he the God of the impossible?
அந்த கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? Your cancer is nothing for him. உன்னுடைய புற்றுநோய் அவருக்கு ஒன்றுமில்லை. Your tuberculosis is nothing for him. உன்னுடைய க்ஷயரோக நோய் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. Your diabetes is nothing for him. உன்னுடைய சர்க்கரை நோய் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. All you have to do is to believe him and now you can be healed. நீ அவரை பார்த்து செய்ய வேண்டியது ஒன்றே, அவரை விசுவாசி, அப்பொழுது உடனடியாக சுகத்தை பெற்றுக்கொள்வாய். Has the God of 2000 years ago become old? 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்ததான இயேசு பழமையாய் போய்விட்டாரா? வயதானவராக மாறிவிட்டார். வயதானவராக மாறிவிட்டாரா? Has the God of 2000 years ago become weak? 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்த அந்த இயேசு அவர் பலவீனம் அடைந்து விட்டாரா? Those who have trusted him have never been ashamed. அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவரை விசுவாசித்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. They looked unto him and were lightened, their faces were not ashamed. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Believe now you shall see the glory of God. இப்பொழுது விசுவாசி, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். May God bless us. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Shadini bigana marabahani antuna manikhadega daishida bankara bauda. Shigan lega marigani vishanduru bigala marabahani antuna manikhadega daishida bankara bauda. Hittarali garabala haribi yamtidana mankaturu bigada daishida bankara baudene. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. அன்பான கர்த்தாவே, உம்முடைய கிருபை இரக்கம் தயவுள்ள கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை வைக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய மனதின் எண்ணத்தின்படி அல்ல, உம்முடைய வசனத்தின்படியே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறபடியினால் ஆண்டவரே, நீர் எங்களை சுகமாக்கி இருக்கிறீர், விடுதலையாக்கி இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கைக்கொள்ளும் போது நீர் எங்களுடைய பரிகாரியாக இருப்பேன், எய்த்திருக்க வரப்பண்ணின ஒரு வியாதி உங்களுக்கு வரப்பண்டேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே தகப்பனே. நாங்கள் உம்முடைய ஜனம் ஐயா, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய ஜனம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவர் எங்களுடைய ஜீவித்தை நாங்கள் கட்டி எழுப்பிக் கொண்டு ஆண்டவர் உம்முடைய திவ்ய சுபாவத்துக்கு சாயலுக்குரிய மகனாக மகளாக வளரும்படியாய் ஒன்று கூட இந்த சாயந்தர வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. கர்த்தாவே, அப்படியாக ஒப்புக் கொடுத்திருக்கிற நாங்கள் எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், கஷ்டங்கள் இவைகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாவை நீர் சுகமாக்கும் போது ஆண்டவரே, அதோடு கூட தொடர்ந்து எங்களுடைய சரீரத்தை நீர் சுகமாக்குகிறீர் ஆண்டவரே. உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது போல உன்னுடைய சரீரத்தில் நீ வாழ்ந்திருப்பாயாக என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நினைவுகூறுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இங்கே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வைக்கிற என்னென்ன வியாதியின் பிரச்சனைகள் அவளுக்கு உண்டோ, ஒருவேளை ஆஸ்மாவோ, ஒருவேளை கட்டிகளோ, ஒருவேளை தோல் சம்பந்தமான நோயோ, ஒருவேளை இருதய சம்பந்தமான ஒரு நோயோ, கர்த்தாவே, சரீரத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வசனங்களை கை கொண்டு கீழ்ப்படியும்படியாய் ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு கூட நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தந்த வேளையில் தொட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி சுகமாக்குவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வசனத்தின்படி விடுதலை ஆக்குவீராக. In the name of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வியாதியின் வல்லமைகளும் அகற்றப்படுவதாக, அப்புறப்படுத்தப்படுவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தகப்பனே, உடைய வசனத்தின்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் கடந்து வந்து ஒவ்வொருவரையும் நீ தொட்டு இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். கிருபையில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்கும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கன்வென்ஷன் 2ஆம் நாள் மாலை வேளையிலேயும் தேவரீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்களுடைய ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்த ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தான தேவ ஜனங்களுக்காக, புதிய ஆத்மாக்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாட்டின் பகுதியை நீர் ஆசீர்வதித்தீர்.
உம்முடைய அன்பினாலும் உம்முடைய வல்லமையினாடு நிறைந்து உமக்குள் மகிழ்ந்து கலிகூற கர்த்தாவே நீர் கொடுத்த அருமையான கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தூர தரிசனத்தை குறித்து எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். எங்களை நாங்களே பார்க்கும்படியான உள்நோக்கு பார்வையை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற உம்முடைய சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலேயும் நீர் எங்களுக்கு தந்தான உம்முடைய ஆலோசனைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்களை தாங்களே பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களை நல்லவர்கள் என்றும் சுத்தவான்கள் என்றும் தங்களுடைய பார்வைக்கு காணப்படுகிறார்கள். ஆனால் உண்மையான நிலவரத்தை இந்த மாலை வேளையில் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். மனிதன் எவ்வளவு அசுத்தமானவன், அவனுடைய இருதயம் முழுவதும் பொல்லாதும் திருக்குள்ளதுமாய் காணப்படுகிறது. இருதயத்தில் சகலவிதமான அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறது என்பதை இந்த மாலை வேளையில் நீர் வெளிப்படுத்தினபடி ஸ்தோத்திரம். மனிதன் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே அவன் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். பாவ சுபாவங்களும் பாவத்தின் வல்லமைகளும் அவனை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவனை கீழே விழத்தள்ளி கொண்டிருக்கிறது. பாவத்தின் பக்கமாய் சாய்ந்து போக பண்ணுகிறது என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். இந்த மாலை வேளையில் யார் யாரெல்லாம் இதுவரை பாவத்தை குறித்து சரியான அறிவில்லாமல் பாவ சிற்றின்பங்களிலே சிக்கிக் கொண்டு மெய்யான ரட்சிப்பு இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் வந்தார்களோ, இந்த ஒளிபெருக்கின் மூலமாய் உம்முடைய சத்தத்தை கேட்டார்களோ, அவர்கள் ஒவ்வொருவர்களையும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து தாங்கள் சுத்தவான்கள் என்று சிந்தியாதபடி ஆண்டவராகிய இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று இந்த மாலை வேளையில் அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள உம்மிடத்திலே வந்து ரட்சிக்கப்பட தேவரீர் உதவி செய்ய முடியாய் உம்முடைய பாதபடியில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நீர் செய்தீர். ஆண்டவரே, நீர் அதை எப்படி செய்தீர் என்று நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய நகம் மிகவும் மெதுவாய் காணப்படுகிறது. பாவமாகிய நுகம் மிகவும் பாரமாகவும் மனிதனை அடிமைப்படுத்தி இடுக்குமாய் ஈனப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய நகம் மிகவும் மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் முற்றிலுமாய் ஏற்றுக்கொண்டு உம்முடைய கருத்தினங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்ய முடியாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த மாலை வேளையிலேயும் தங்களுடைய ஜீவியத்தை சரியானபடி ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட தேவரீர் நீரே இந்த சத்தியத்தின் மூலமாய் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ஆண்டவரே, ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் கூட சத்தியங்களுக்கும் ஆழமான தீர்மானத்திற்கும் செய்த உடன்படிக்கைக்கு உறுதியாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜீவிக்க உதவி செய்ய முடியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சரீரத்தை நாங்கள் முற்றிலுமாய் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீர் எங்களுக்கு மெய்யான பரிகாரியாயிருக்கிறீர். மருத்துவத்தினால் அல்ல கர்த்தாவே, மருந்துகளினாலும் மருத்துவத்தினாலும் அல்ல, உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களுக்கு விடுதலை தருகிறீர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அன்றைக்கு மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அதே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இன்றைக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கக்கூடியவராய் இந்த மாலை வேளையில் வெளிப்பட்டபடினால ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளை யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளோடு என்னென்ன வியாதியோடு கட்டுகளோடு பலவிதமான பாரத்தோடு உம்முடைய சமூகத்து வந்தார்களோ ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்து உம்முடைய நாமத்தினால் பரிபூர்ண ஜெயத்தை கொடுத்தபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தினால் பரிபூர்ண சுகம் உண்டு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொன்ன கர்த்தர் விசுவாசத்தை இந்த மாலை வேளையில் கட்டி எழுப்பினபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நடக்கிறதான கூட்டங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் ஆசீர்வதியும். வசனம் பேசின தாசரை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும். கிருபைக்குள் காத்துக்கொள்ளும் மகிமை நாளுக்கு ஆயத்தப்படுத்தும். எல்லா துதிக்க மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.